வணக்கம். தமிழ் பட்டாளத்திலிருந்து சரவணகுமார். இன்றைக்கி முக்கியமான ஒரு சூப்பர் நியூஸு. ஒரு பெரிய ஒரு கனவு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A. அதுக்கு எல்லா பேரும் அந்த 55,000 பேரும் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி தான். டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, இது நாங்கள் சண்டே கூட லீவு நாளில் கூட ஒர்க் பண்ணி தான் அந்த குரூப் 2 வேலையை முடிக்க போகிறோம். ஜனவரி 15க்கு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக போட்டுருவாங்க. அதுக்கு அதையெல்லாம் விட ஒரு இனிப்பான செய்தி என்னன்னா, எல்லா பேரும் குரூப் 2 எழுதின எல்லா பேருமே முக்கியமாக அந்த போஸ்ட், ஒரே ஒரு போஸ்ட்டை ரொம்ப விரும்புவாங்க. அதான் முனிசிபாலிட்டி கமிஷனர். அந்த முனிசிபாலிட்டி கமிஷனர், ப்ரொபேஷன் ஆஃபீஸர், அப்புறம் இன்டெலிஜென்ட் விங்க்கு, அப்புறம் அதை விட இன்னொன்று எல்லா பேரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சப் ரிஜிஸ்ட்ரார். இந்த போஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரொபேஷன் ஆஃபீஸரில் 2 போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சப் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் இது முனிசிபாலிட்டி கமிஷனில் 9 போஸ்டிங் இருந்ததை 30 கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப பெரிய ஒரு இதுதான். எல்லா பேரும், அதாவது தமிழ்நாட்டில் டாப் லெவல் ரேங்க் எடுக்கக்கூடியவங்க விரும்பக்கூடிய, அதாவது எல்லா பேரும் போகணும்னு நினைக்கக்கூடிய ஜாப் அந்த முனிசிபாலிட்டி கமிஷனர். ஏன்னா அந்த சொசைட்டி ரெகக்னைஸ் ப்ளஸ் ஒரு குரூப் 2ல் ஒரு வண்டி கொடுத்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது அந்த முனிசிபாலிட்டி கமிஷனர் தான். 9 போஸ்ட்டில் இருந்து கிட்டத்தட்ட 21 போஸ்ட் கூடியிருக்கு. ஹியூஜ் வேகன்சி. இப்போ லாஸ்ட் டைம் கூட இவ்வளவு முனிசிபாலிட்டி கமிஷனர் வெறும் 5 தான் கூடியிருந்தது. இந்த தடவை லாஸ்ட் டைம்னா இதுக்கு முன்னாடி குரூப் 2ல், இப்போது குரூப் 2ல் 9 போட்டிருந்தாங்க. அதுவே அதிகம் தான். அந்த அதிகத்துலேயும் அதிகமாக 30 வேகன்சி போட்டிருக்காங்க. எல்லா பேரும் சந்தோஷமாக இருந்துக்காங்க. ஸோ எழுதினவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய இனிப்பான விஷயம்தான். ஏன்னா எவ்வளவோ காலம் காத்துட்ருக்கீங்க. இதுக்கு முன்னாடி 2015ல் போட்ட குரூப் 2 கூட ஒரு 3.5 வருஷம் வெயிட் பண்ணாங்க. அதுவும் லேட்டாக தான் ரிசல்ட் வந்துச்சு. பேப்பர் திருத்துறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து 2018ல் போட்ட குரூப் 2 கொஞ்சம் குயிக்காக போட்டாங்க. அது ரிசல்ட்டு 1.5 வருஷத்துக்குள்ளே, ஒரு 2 வருஷத்துக்குள்ளே வேலைக்கு ஜாயின் பண்ணாங்க. ஆனால் இந்த இது ரொம்ப இந்த கொரோனா காலம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு நல்ல ரேங்க் எடுத்துருக்கவங்களுக்குலாம் அதிகபட்சமாக ஜனவரி 15ல் தெரிஞ்சிடும். அந்த ஜனவரி 15ல் தெரிஞ்ச உடனே யாருக்கு என்னென்ன போஸ்ட்டுன்னு தெரியாது. பட் அந்த இன்டர்வியூ கூப்பிட்றவங்களுக்குலாம் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம் அந்த முனிசிபாலிட்டி கமிஷனர் அப்படிங்கிறது. முனிசிபாலிட்டி கமிஷனருங்கிறது நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் தான் வச்சுருக்காங்க. ஸோ நல்லாவே தெரிஞ்சிடும். ஸோ ஒரு சந்தோஷமான விஷயந்தான். இப்போ பழைய போஸ்ட்டு எவ்வளோ இருந்தது, புதிய போஸ்ட் எவ்வளோ இருந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னோம்னா, இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக பாருங்கள், 24/12 இன்றைக்கி விட்டுருக்காங்க. சண்டேயில் இந்த அப்டேட் விட்டுருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னோம்னா, அந்த குரூப் 2A கூட இன்டர்வியூ போஸ்ட்டு, நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான வேகன்சி இன்க்ரீஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ப்ரொபேஷன் ஆஃபீஸர் ஒரு நல்ல போஸ்ட்டு தான். ஜெயில் சபார்டினேட் சர்வீஸில் முன்னாடி 2 வேகன்சி இருந்தது. இப்போ 4 வேகன்சியாக மாற்றிருக்காங்க. அதே மாதிரி இது எல்லா பேருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. லாஸ்ட் டைம் 75 வேகன்சி இருந்துச்சு. 75 மீன்ஸ் 2018ல் சொல்கிறேன். இப்போ 17 வேகன்சி போட்டிருந்தாங்க. 17லேருந்து கிட்டத்தட்ட 26 கூடியிருக்கு. இந்த ஸ்பெஷல் பிரான்ச் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனில் 42 வேகன்சி இருந்தது. 42லேருந்து 48 42 இது பார்ப்போம், 43 இருந்தது. 43லேருந்து இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 13 வேகன்சி அதில் கூட்டியிருக்காங்க. இதில் ஒரு 9 வேகன்சி கூட்டியிருக்காங்க. இதில் ஒரு 2 வேகன்சி கூட்டியிருக்காங்க. அதெல்லாம் விட நான் இன்டர்வியூ போஸ்ட், ஒன்றும் இன்டர்வியூ நான் இன்டர்வியூ அப்படின்லாம் சில பேர் சொன்னாங்க. இதில் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வரைக்கும் சேஞ்ச் ஆகலை. ஸோ இது நான் இன்டர்வியூலே தான் இருக்குது. முனிசிபாலிட்டி கமிஷனர் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் தான் இருக்குது. அதில் முன்னாடி 9 வேகன்சி இருந்ததை இப்போ 30 வேகன்சியாக கொடுத்துருக்குறாங்க. எல்லா பேரும் டாப் மோஸ்ட்டாக விரும்பக்கூடிய போஸ்ட்டு இந்த முனிசிபாலிட்டி கமிஷனர் தான். அதில் 9லேருந்து 21 போஸ்டிங் கூட்டி 30 வேகன்சியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவ் சர்வீஸ் இதுவும் கூட்டியிருக்காங்க. இப்போது முனிசிபாலிட்டி கமிஷனருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அதில் முன்னாடி 288 வேகன்சி இருந்தது. இப்போ 291 வேகன்சியாக போட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்டு, அதாவது எல்லா பேரும் படிக்கணும், அதாவது முன்னாடி உள்ள அந்த சப் ரிஜிஸ்டரோ அல்லது முனிசிபாலிட்டி கமிஷனரோ கிடைக்கலன்னா அடுத்து எடுக்கக்கூடிய போஸ்ட் இந்த அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் தான். இதை எதுக்காக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த குரூப் 2 எடுத்துக்கிட்டு இதில் இருந்துட்டு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இதை எடுப்பாங்க. இதுலேயும் வேகன்சி கூட்டியிருக்காங்க. 38 வேகன்சி தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா 45 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டரில் குறைச்சிருக்கிறாங்க. முன்னாடி அதிகமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனர் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் முன்னாடி 4 வேகன்சி தான் இருந்தது. இப்போது 15 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வேகன்சி உங்களுக்கு கூடியிருக்கு. இது ஒரு
மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயந்தான். ஏன் அப்படின்னா இப்போது டோட்டலாக எத்தனை பேர்த்துக்கு இன்டர்வியூ போஸ்ட்டே உங்களுக்கு முன்னாடி 116 போஸ்ட் என்னமோ தான் இருந்தது. இப்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குறிப்பாக சொல்ல போனோம்னா 17 வேகன்சி இருந்த இந்த போஸ்ட்டு 26 மாறி இருக்குது. இதில் அப்புறம் இதில் 2 கூடி இருக்குது. இதெல்லாமே இந்த 3மே இன்டர்வியூக்கு சம்மந்தப்பட்டது. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, முன்னாடி 116 கூப்பிட்டுருப்பாங்க, அதை 116 × 1:3 அல்லது 1:2 ரேஷியோவில் கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போது அதை விட கொஞ்சம் அதிகமாகவே கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. என்ன கூப்பிட போகிறாங்க ஜனவரி 15th தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் எடுத்தோடனே இன்டர்வியூ போஸ்ட் கூப்பிட்றாங்களா, அது என்ன கவர்மெண்ட் எப்படி போட்டிருக்காங்களோ அது பிரகாரம் தான் செய்வாங்க. ஸோ இன்டர்வியூவுக்கு இப்போது நல்லா எழுதியிருப்பாங்க எல்லா பேருமே. யாருக்கெல்லாம் தோணுதோ நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கே தெரியும் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ யார் நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும், டெஃபினட்டாக வரும். சாரி, அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இந்த லாஸ்ட் இயராக ஒரு 6 மாதம் இருக்கக்கூடிய பேப்பர், கரண்ட் அஃபேர்ஸு, அப்புறம் உங்களோட ஓன் சப்ஜெக்ட், டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல், அப்புறம் உங்களை என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அந்த ப்ரொஃபைல், அப்புறமேட்டுக்கு இந்த இன்டர்வியூக்கு கொஞ்சம் தயார்படுத்திக்கோங்க. அப்புறம் ரிசல்ட் வந்த பின்னாடி நான் இங்கே இருக்கவங்கள்ட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன், ரிசல்ட் யாருக்கு வருதோ அவங்களுக்கு நான் நல்லா ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தயார்படுத்துங்க. ஒரு குட் நியூஸ் தான் இது, ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம் தான். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இப்போது அடுத்த மாதம் ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறதுக்குரிய தான். இன்னைக்கு சண்டே முக்கியமாக பார்த்தோம்னா சண்டே வெளியே வந்திருக்குன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான், சந்தோஷமான விஷயம் தான். ஸோ அடுத்து இது ஒரு சந்தோஷமாக இருந்தாலும், அடுத்து எப்போ வரைக்கும் நீங்கள் போய் சேரில் உட்காரலையோ அது வரைக்கும் புக்கை டவுன் பண்ணாதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு குரூப் 2 கூட வந்துருச்சு. ஸோ அதுக்கு இப்போ கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள்லாம் நம்ம செய்து கொண்டே தான் இருக்குது. இந்த சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ரெகுலராக மெயின்ஸுக்கே நான் ப்ரிலிமினரி இப்போ கூட இன்னைக்கு கூட ஒரு இது போட்டேன். ப்ரிலிமினரிக்கு போடும்போதே நான் மெயின்ஸுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். உறுதிட்டு சொல்கிறேன். இப்போ அடுத்து எப்போ எக்ஸாம் வரப்போதோ அது வரைக்கும் ப்ரிலிமினரி கம் மெயின்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ அதுக்காக கண்டினியூவாக படிங்க. இதை மறந்துடுங்க, ரிசல்ட் வரட்டும், மறந்துடுங்க. நான் இதுக்காக சொல்லலை. அதாவது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஏற்றுக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம். ஆனால் அடுத்து ஒரு விளக்கு எரியுது, அந்த விளக்கையும் பார்த்துக்கோங்க. குரூப் 1 இருக்குது, குரூப் 2 இருக்குது. அதை 2ஐயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. அதுக்கு உண்டான நம்மளால் முடிஞ்ச மெயின்ஸ் டாபிக் 2 டாபிக் நான் மேஜராக எடுத்து பண்ண போகிறேன். அது ஜாகிரஃபி 1, எக்கனாமிக்ஸ் 1 ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் 1. இந்த 3ஐயும் கம்பைல் பண்ணி அந்த குரூப் 1 வர்றதுக்கு முன்னாடியே ரெகுலராக வீடியோ போடுவேன். அதையும் கூட வாட்ச் பண்ணுங்கள். எனக்கு ஓகே, தேங்க்யூ. குட் நியூஸ் தான். பார்ப்போம், ஜனவரி 15th ரிசல்ட் வரட்டும். ஓகே, தேங்க்யூ.